என்னடா ஆச்சு நந்தனா? செல்லம்மா எனக்கு எதுவுமே வரவே இல்லையேடா. என்னடா ப்ராப்ளம்? சரி ஓகே. நீங்க இப்ப 3 சம் போட்டீங்கன்னா 3 சம் அனுப்பிச்சு விடுங்க. மொத்தமா சாப்டர் முடிச்சுட்டு தான் அனுப்பிச்சு விடணும்னு இல்ல. ஓகேவா கீர்த்தனா, நந்தனா? மித்ரா கிட்ட கூட சொல்லணும். 4 சம் முடிச்சீங்கன்னா 4 சம் அனுப்பிச்சு விடுங்க. மொத்த சாப்டர் முடிச்சுட்டு தான் அனுப்பணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். ஓகே. ஸோ நந்தனா சொல்லுங்க கண்ணா. என்ன படிச்சோம் நம்ம நேத்திக்கு லால? ஆ அப்புறம் பிரியம்பிள் பத்தி பார்த்தோம். பிரியம்பிள் என்னதுடா பேசிக்கா? வாட் இட் டாக்ஸ் அபவுட் பிரியம்பிள்? என்ன கரெக்ட். ஒரு ஸ்டே பண்றது, அப்புறம் வந்து ஒரு ஒரு கண்ட்ரியில வந்து நம்ம இந்தியான்ற கண்ட்ரியில எஸ்டாப்ளிஷிங் தி ஜஸ்டிஸ். ஓகே. அப்புறம் செக்யூரிங் லிபர்ட்டி, ப்ரொமோட்டிங் ஈக்குவாலிட்டி, ஸ்ட்ரெங்தனிங் ஃப்ரெட்டர்னிட்டி, அப்புறம் ப்ரொவைட் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ், மெயின்டைன் செக்யூரலிசம், அப்புறம் டிஃபைனிங் த நேச்சர் ஆஃப் ஸ்டேட். இதெல்லாம் வந்து பண்றது வந்து கீ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரியம்பிள்ஸ். ஓகே. பிரைமரி லெஜிஸ்லேஷன்னா என்ன கண்ணா? குட். செகண்டரி லெஜிஸ்லேஷன்னா? செகண்டரி லெஜிஸ்லேஷன்னா என்ன அர்த்தம்? Okay. Secondary legislation is called as delegated legislation. Okay. It is a law made by an authority other than the legislation but with its permission. இவங்களோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட பெர்மிஷன் இல்லாம செகண்டரி லெஜிஸ்லேஷன் போடவே முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு ஷார்ட் நோட்ஸ் ஆன் கன்சிலியேஷன் மீடியேஷன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். இப்போ கன்சிலியேஷன் மீடியேஷன், கன்சிலியேஷன்ன்றது என்னன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் dispute resolution process whereby parties to a dispute use a conciliator who meets with the parties separately in order to resolve their differences. Conciliationன்றது வந்து ஒரு dispute resolution process. Parties to dispute use a who meets with the parties separately in order to, அதாவது plan B resolution process அப்படின்னு சொல்லலாம் conciliationனா. They do this by interpreting the issues. அவங்களுக்கு ஒரு technical assistance கொடுக்கறதோ இல்ல solutions கொடுக்கறதோ ஒரு செட்டில்மெண்ட் எடுத்துட்டு வரதோ பண்றது வந்து கன்சிலியேஷன். கன்சிலியேஷன்ன்றது வாலண்டரியா நடக்கிறது, வேர் பார்ட்டிஸ் அக்ரி அண்ட் சூஸ் டு ரிசால்வ் தேர் டிஃபரன்சஸ் பை கன்சிலியேஷன். ப்ராசஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். எப்படின்னா வந்து எப்படின்னா கன்சிலியேட்டர் வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும்போது தே டேக் இன் டு அக்கௌண்ட் ஆல் த ஃபேக்டர்ஸ், லீகல் பொசிஷன், கமர்ஷியல் position, financial position of the parties. Conciliator is usually a trained and qualified neutral person who facilitate negotiations between disputing parties. Okay. Trained and qualified neutral person. Conciliation involves discussions among the parties and conciliator with an aim to explore sustainable and equitable resolutions by targeting the existing issues involved in the dispute and creating options for a settlement that are acceptable to all the parties. அதாவது கன்சிலியேஷன்ன்றது என்னன்னா பார்ட்டிஸோட டிஸ்கஸ் பண்ணி ஓகே அப்புறம் சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் ரெசல்யூஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கரண்டா இருக்கிற டிஸ்பியூட்டை எப்படி சால்வ் பண்ணலாம், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எப்படி எடுத்துட்டு எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு சுமூகமான முடிவு எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்றத பத்தி சொல்றது தான் கன்சிலியேஷன் அப்படின்வாங்க. இந்த ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கன்சிலியேட்டர் வந்து பார்ட்டிஸ்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு அப்பாயிண்ட் ஆவாங்க. பார்ட்டிஸ் வந்து சோல் கன்சிலியேட்டர் பை மியூச்சுவல், அவங்க ரெண்டு பேருமே அக்ரி பண்ணி ஓகே நீங்க வந்து சமாதானமா பண்ணி முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க.
2 or more conciliators அப்பாயிண்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதாவது உன்ன கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்ஸ் வித் these three conciliators, each party appoints ஒரு conciliator. Okay. Third conciliator is appointed by the parties by mutual consent. Third conciliator. Unlike arbitration, where the third arbitrator is called the preceding arbitrator, the third conciliator is not so. Arbitration அப்படின்னா என்னடா அர்த்தம்? What do you mean by arbitration? Arbitration. மித்ரா வரலையாடா? இதுல இருப்பாங்க arbitrators. So arbitrators. ஓகே, அதாவது ஆர்பிட்ரேட்டர்ன்றது இந்த மாதிரி இருப்பாங்கடா, ஒரு பேனல் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து உட்காந்துட்டு ஓகே நீங்க ரெண்டு பேருக்கும் ஃபார்மல் மெத்தட் ஆஃப் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இன்வால்விங் அ தேர்ட் பார்ட்டி நியூட்ரல் ஹூ மேக்ஸ் அ பைண்டிங் டிசிஷன்ஸ். இதுதான் அதாவது இருவருக்கிடையே அல்லது இரு குழுவினருக்கிடையே நிலவும் வாத பொருளாக உள்ள ஒன்றுக்கு இருபுறமும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு சமரச தீர்வு காண்பவரே மத்தியஸ்தர்ன்னு சொல்லுவான், ஃபெசிலிட்டேட்டர்ன்னு சொல்லுவாங்க, கோஆர்டினேட்டர்ன்னு சொல்லலாம். காமனா இருப்பாங்க, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் ஹியரிங் பண்ணிட்டு கடைசியா வந்து ஹீல் கம் அப் வித் டிசிஷன்ஸ், ஆர்பிட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து arbitration mari the third conciliator is appointed by the parties by mutual consent. Unlike arbitration, where third arbitrator is called the presiding arbitrator, third conciliator is not so. கன்சிலேட்டர் வந்து இம்பார்ஷியலா இருக்கணும், கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து பார்ஷாலிட்டி இல்லாம பண்ணணும், ஃபேர்னஸோட ஜஸ்டிஸோட ப்ராப்பரா பிரின்சிபல்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டியோட ப்ராப்பரா அண்ட் மீட்ஸ் த பிசினஸ் ப்ராக்டிசஸ் இன் அ வெரி ஃபேர் மேனர். கன்சிலேட்டருக்கு வந்து இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் எவிடன்ஸ்னா ஹி இஸ் நாட் பவுண்ட். அதே மாதிரி டஸ் நாட் கிவ் அவார்டோ ஆர்டரோ அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி பண்ணா நல்லது. இஃப் நாட் கான்சென்சஸ் அப்படின்னா என்ன, ரெண்டு பேருக்கும் ஒரு சுமூகமான நில அரைவ் ஆகலைன்னா கன்சிலேஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஃபெயில் அப்படின்னா அப்போ the parties then can resort for arbitration. அடுத்த லெவலுக்கு ஆர்பிட்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ அ அவுட்லைன். சி ரெண்டுமே டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ப்ராசஸ் தான். ஆர்பிட்ரேஷனும் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் தான், கன்சிலேஷனும் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் தான். Arbitration involves a neutral third party making a binding decisions, where a conciliation involves a neutral third party facilitating a mutually, அதாவது இது பண்ணி தான் ஆகணும் பைண்டிங் டிசிஷன் எடுத்துன்னு வருது ஆர்பிட்ரேஷன். மியூச்சுவலி அக்ரிபிள் சுமூகமா பண்றது கன்சிலேஷன். ஆர்பிட்ரேஷன் வந்து கன்சிலேஷன் இன்ஃபார்மல்ரா, ஒரு ஃப்ரெண்டை வச்சு பேசுறது அதெல்லாம் இன்ஃபார்மல், கரெக்டா? ஆர்பிட்ரேஷன்றது மோர் ஆஃப் ஃபார்மல், புரியுதா? ஸோ ஆர்பிட்ரேஷன் இஸ் மோர் ஸ்ட்ரக்சர்ட் formal process and its decision is binding. Neutral arbitrator often with expertise in the relevant field. Arbitral awards are legally enforceable in court. Arbitration India is given by Arbitration and Conciliation Act 1996. Conciliation completely informal process, facilitated statement, non-binding, voluntary எடுத்து பண்றது. Okay, and governed by law. புரிஞ்சுதா கண்ணா? ஸோ இது போடுறேன் பாருங்க, இட் வில் ஆட். ஸோ கன்சிலரேஷன்றது இன்ஃபார்மலாக நடக்கிறதுரா. இப்போ லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். லைக் ரெண்டு பிரதர்ஸ்க்கு சண்டை வருது, ஒரு சொத்து தகராறு வருது, வீட்டு பெரியவங்களே வச்சு சுமூகமா பேசுறது கன்சிலியேஷன். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்படின்னா கோர்ட்டுக்கு போய் பண்றது ஆர்பிட்ரேஷன். புரியுறதா? அதான். ஸோ இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க.
மீடியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீடியேஷன்ன்றது என்னன்னா டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் த்ரூ மீடியேஷன் இஸ் த வாலண்டரி அண்ட் இன்ஃபார்மல் ப்ராசஸ் ஆஃப் அனதர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஓகே, இது வந்து மீடியேஷன் அப்படின்றது வந்து மீடியேட்டர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, மீடியேட்டர் வந்து டிசிஷன் எடுக்க மாட்டாரு. ஓகே, மீடியேட்டர் வந்து he will assist a party. see சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, நடுவுல போய் சண்டை போடாதீங்க, ஓகேவா, எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றவன் தான், அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராசஸ் தான் மீடியேஷன்ன்றது. இங்க நியூட்ரல் தேர்ட் பார்ட்டி அசிஸ்ட் வித் த பார்ட்டிஸ் இன் amicably resolving their disputes. Mediator makes no decisions or awards. Mediation process, each side meets with an experienced neutral mediator. ரெண்டு தரப்பிலும் மீடியேஷன்ன்றது இப்படி வரும்னுக்கணும். ஆர்பிட்ரேட்டர்ன்றது லாலடா, லீகலி போயிடும். லீகலி பண்றது ஆர்பிட்ரேஷன். மீடியேஷன்ன்றது வந்து எப்படின்னா, இப்போ கன்சிலியேஷன்ல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தர் இன்ஃபார்மலா வந்து, இப்போ சொத்து தகராறுனா வீட்டு பெரியவங்க வந்து சுமூகமா பண்றாங்க இல்லையா, அது கன்சிலியேஷன். மீடியேஷன்ன்றது ரெண்டு தரப்புலயும் ஒருத்தர் வெல்விஷரா இருப்பாங்க. இப்போ இந்த பிரதருக்கும் ஒருத்தர் பேசுவாரு, அந்த பிரதர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் பேசுவாரு. ஸோ மீடியேஷன்ன்றது வந்து தேர்ட் பார்ட்டி ரோல் எப்படி இருக்கும்னா, புரிய வைப்பாங்க இதுதான் அப்படின்ட்டு. இவங்க சொல்றது இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பெரியவங்க கிட்டயே புரிய வைக்கிறாங்க. இப்ப நான், எனக்கு இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ரெண்டு பேர் பேசும்போது அது வந்து ஒரு லேண்ட் ரிலேட்டடா, நான் சொல்றது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க, அவங்க சொல்றது எனக்கு புரியலன்னா, என் கூட ஒருத்தர் வந்து பா அவன் இதுதான்ப்பா சொல்றான், அவர் கூட ஒருத்தர் வந்துப்பா இவன் இதுதான்ப்பா சொல்றான்றவன் தான் மீடியேஷன். கன்சலேஷன் யாரு, எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒருத்தர் வந்து பா இல்லப்பா இது இப்படி பண்ணிக்கலாம், நீ இப்படி யோசி, சுமூகமா பண்றான்றது. ஆர்பிட்ரேஷன்ன்றது கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறது. அங்க பேனல் ஆஃப் பீப்புள் உட்காந்துண்டு ஆர்பிட்ரேஷன் அண்ட் ஆக்ட், கன்சலியூஷன் ஆக்ட் 1996 படி பண்ற. மீடியேஷனுக்கும் இருக்கு ஆக்ட் ஆக்சுவலா. போன போன வருஷம் தான் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் மீடியேஷனுக்கு. போன வருஷம் தான் 2023 எடுத்துட்டு வந்தாங்க, தனியா ஆக்டே போட்டாங்க, டிஸ்பியூட்ஸ் கமர்ஷியல் எல்லாமே. இப்போ மீடியேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இட் ப்ரப்போசஸ் சொல்யூஷன்ஸ் அண்ட் சஜஸ்ட் காம்ப்ரமைசஸ். டிசிஷன் மேக்கிங் வந்து helps parties reach an agreement themselves. கன்சலேஷன் மேக் ஆக்டிவ்லி ஒர்க் டு செட்டில், நிஜமாலே அவங்க கான்ஃப்ளிக்ட் செட்டில் பண்ற மாதிரி பார்ப்பாங்க. இது வந்து ஓகே ரைட், இந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணா இந்த மாதிரி ஓரலாவே அவங்களுக்கு சொல்றது வந்து மீடியேஷன். ஓகேவா, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுற வரைக்கும் இருக்கிறது மீடியேஷன். கன்சலேஷன்ன்றது வந்து ஓகேப்பா இப்படி அக்ரிமெண்ட் போட்டா நானும் உனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்றேன், இதை வந்து இப்படி சொல்யூஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது வந்து கன்சிலியேஷன். ஓகேவா கண்ணா, மீடியேஷனோ கன்சிலியேஷனோ ரெண்டுமே என்னன்னா வாலண்டரியா நடக்கிறது, ஃபிளெக்சிபிள் ப்ராசஸ். பட் ஆர்பிட்ரேஷன் வாலண்டரி கிடையாது, அது வந்து கம்ப்ளீட்லி லீகலி போறது வந்து ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996 இருக்கு, மீடியேஷன் 2023. இட் கிவ்ஸ் லெஜிட்டிமசி டு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். இப்போ இது மூணுத்துக்குமே டிஃபரன்சஸ் பார்த்தோம்னா, formal process where an independent third party hears both the sides of disputes and making a binding decision. Okay, conciliation வந்து neutral third party facilitates negotiations, reach a settlement. இதுதான் பண்ணணும் அப்படின்னு இம்போஸ் பண்றது கிடையாது, பட் இங்க அப்படி கிடையாது, இம்போசிஷன் இருக்கும். மீடியேஷன்ன்றது என்னன்னா நெகோஷியேட் அண்ட் ரீச் a mutually acceptable solution மாதிரி பண்றது. இவர் சைட்லயும் ஒருத்தர் இருப்பாரு, அவர் சைட்லயும் ஒருத்தர் இருப்பாங்க. இங்க நான் பைண்டிங் வாலண்டரி. இன் ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்ல பேரண்ட்ஸ் வந்து மீடியேட்டரா இருப்பாங்க, கரெக்டா, ரிகார்டிங் சைல்டு கஸ்டடி அந்த மாதிரி இருக்கும்போது.
இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ல கன்சிலேட்டர் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சரிப்பா ஸ்ட்ரைக்லாம் பண்ணாதீங்க, ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம், அவர் கேட்குற போனஸ் 50% கொடுத்துருப்பான் எம்ப்ளாயீஸ்க்கு, நீங்களும் கொஞ்சம் ஓவர் டைம்லாம் பார்த்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுங்க, அது தகுந்தபடி இப்படி பேசுறாங்கல்ல ஒருத்தர், அவங்க கன்சிலியேட்டர். ஆர்பிட்ரேட்டர் யாருன்னா கமர்ஷியல் டிஸ்பியூட்ல இதுதான் ஃபைனல் டெசிஷன், இதுக்கு நீங்க ஒத்து போனாதான் நல்லது, இதுதான் என்ஃபோர்ஸபிள் ஆணித்தரமா சொல்றாங்க இல்லையா, அது ஆர்பிட்ரேஷன். ஓகேவா? ஸோ மீடியேட்டர் இன்வால்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் இந்த கண்ட்ரோல் ஓவர் த ஹோல் ப்ராசஸ். ஒருவேளை இது கஷ்டமா இருந்ததுன்னா இதுலயே படிச்சுக்கோங்க கண்ணா, ஆர்பிட்ரேஷன்லாம், ஆர்பிட்ரேஷன், மீடியேட்டர், இந்த டிஃபரன்சஸ் இருக்குல்ல, அதாவது ஆர்பிட்ரேஷன் வர்சஸ் கன்சிலியேஷன், இதுலேருந்து கூட நீங்க படிச்சுக்கலாம். இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ம். இந்த பாயிண்ட் படிச்சுக்கோங்க, ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், இந்த பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்காதுன்னு தான் தோணுது, கோத்ரூ பண்ணி பாருங்க கண்ணா. ஸோ டிஸ்பியூட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல் சால்வ் ஆகும், அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் ஆகும். மீடியேஷனுக்கு அந்த ஃபேமிலி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிலியேஷனுக்கு வந்து அந்த டிஸ்பியூட் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜுடிஷியல் பிரசன்ஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் லா. ஜுடிஷியல் பிரசன்ஸ்னா என்னன்னா சுப்பீரியர் கோர்ட்ஸ், ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஜட்ஜஸ் ப்ரீவியஸ்லி டிசைடட் ஜட்மெண்ட்ஸை வந்து ரெஃபரன்ஸ் பண்றது தான் வந்து ஜுடிஷியல் பிரசிடென்ட். பிரசிடென்ட்னா என்னடா, முன்னாடில சக்சஸர், பிரசிடென்ஸ் ப்ரெடிசஸர்னா என்ன, முன்னாடி, சக்சஸர்னா பின்னாடி. ஸோ ஜுடிஷியல் பிரசிடென்ட்ஸ்ன்றது ரெஃபரிங் டு ப்ரீவியஸ்லி டிசைடட் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்ஸ் which judges are bound to follow. இந்த பைண்டிங் கேரக்டர்னால என்ன ஆகும்னா, considering the hierarchy of the courts established by the legal systems of a particular country. In the case of a country, the hierarchy has been established by the Constitution of India. Judicial precedent is an important source of law, but it is neither a modern as legislation nor it is as old as custom. It is an important feature of the English legal system as well as other common law countries which follow the English legal system. In most of the developed legal system, judiciary is considered to be an important organ of the state. In modern societies, rights are generally conferred on the citizens by legislation, and the main function of the judiciary is to adjudicate upon these rights. Judges decide those matters on the basis of the legislation and prevailing customs, but while doing so,
They also play a creative role by interpreting the law. By this exercise, என்ன ஆகும்னா they lay down new principles and rules which are generally binding on lower courts within a legal system. See, judicial precedentன்றது ஒரு லாவோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஓகே, இது வந்து டெவலப்டு லீகல் சிஸ்டம்ஸ்ல ஜுடிஷியரி வந்து ஸ்டேட்டோட ஒரு பெரிய ஆர்கன் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஜட்ஜஸ் வந்து லெஜிஸ்லேஷன் பேஸ் பண்ணி தான் தே டிசைட் ஆன் மேட்டர்ஸ் அண்ட் ப்ரிவைலிங் கஸ்டமர் தே பிளே அ கிரியேட்டிவ் ரோல் பை இன்டர்பிரிட்டிங் த லா. அப்போ என்ன ஆகுதுன்னா they lay down new principles which are generally bind on lower courts within the legal system. See, Supreme Court, High Court, Lower Court. Supreme Court தான் டாப் மோஸ்டா சுப்ரீம் ஜுடிஷியல் அத்தாரிட்டி. சரியா? High Courtன்றது வந்து binding on all the courts within its own jurisdiction. In case of conflict with decision of the same court and bench of equal strength, referred to a high bench. Decisions of privy council and federal court are binding as long as they do not conflict with the decisions of Supreme Court. Lower courts they bound to follow the decisions of higher courts in its own state in preference to higher courts of the other states. மூணு லெக் இருக்கு கண்ணா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், லோ கோர்ட். சுப்ரீம் கோர்ட் டாப் மோஸ்ட், they have the streamlined system of courts. High courtன்றது அவங்களோட jurisdictionல they are also binding on all the courts. இந்த ஒரு decisionல conflict இருக்கு of the same court and bench of equal strength தான் referred to a higher bench. சரியா? அப்போ decisions of privy council and federal court are binding as a, see, இந்த ஹை கோர்ட்ல ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். என்னம்மா? ஓ சரி. மித்ரா குட் ஈவினிங். என்னடா ஆச்சு மித்ரா? கரெக்டா ஜாயின் பண்ணிடுவியே, என்னாச்சுடா? நெட் இஷ்யூவா? ஓகே. ஸோ இப்போ கேக்குது கேக்குது. ஸோ இப்போ வந்து ஜுடிஷியல் பிரசிடென்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் லா பார்த்துட்டு இருக்கோம் மித்ரா. ஜுடிஷியல் பிரசிடென்ட் அஸ் அ சோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும், ஒரு லா ஒரு ஒரு லா பேஸ் பண்ணி ரெஃபரன்சஸ்லாம் அவன் எடுக்கும்போது ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்த ரெஃபரன்சஸ்லாம் எடுக்கணும்ன்றது ஒன் ஆஃப் த ரூல்ஸ் ஃபார் தம். ஓகேவா? அப்போ அந்த பைண்டிங் கேரக்டர் ஆஃப் த ப்ரீவியஸ்லி டிசைடட் கேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கூட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேஸ்க்கு பழைய கேஸோட ரெஃபரன்சஸ்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஜுடிஷியல் பிரசிடென்ட்ன்றது லாவோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸ், ஆரிஜின் மாதிரி. ஓகேவா? அது வந்து ஜுடிஷியரின்றது வந்து ஒரு ஸ்டேட்டோட ஆர்கன் மாதிரி கூட சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ அப்போ ஜட்ஜஸ் எப்படி ஒரு மேட்டர்ஸை வந்து டிசைட் பண்றாங்கன்னா லெஜிஸ்லேஷன் பேசிஸ் அண்ட் ப்ரிவைலிங் கஸ்டம்ஸ் மூலமா இது பண்றாங்க. They lay down lot of new principles and lot of rules which are generally binding on lower courts within a legal system. So மூணு types of courts இருக்கு: Supreme Court, High Court and Lower Court. Supreme Court டாப் மோஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஓகே, ஹை கோர்ட்ன்றது வந்து அவங்களுக்கு கீழே, லோவர் கோர்ட்ன்றது ஹை கோர்ட்டுக்கு கீழே. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறவங்க வந்து they will have a composition of streamlined system of courts. ஹை கோர்ட்ன்றது binding on all the courts within its own jurisdiction. இதுல வந்து decisions of private council and federal court are binding as long as they do not conflict with decisions of Supreme Court. Lower courts ஒன்றும் இல்லடா, they bound to follow higher courts என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். அதுதான் வந்து லோவர் கோர்ட்ஸ் சொல்றது. இது வரைக்கும் புரிஞ்சுதா கீர்த்தனா, நந்தனா, மித்ரா? இது வீடியோ பாருடா. நான் ப்ரீவியஸா ஒரு டாபிக், முக்கியமான டாபிக், அதுக்கு தான் நான் உனக்கு பிங்க் பண்ணேன். ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், மேண்டேட்ரியா வர டாபிக். நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. 7 மார்க்ஸ் டாபிக். அதுக்கு தனியா எங்க நோட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் தனியா, அதனால கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட், வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்? ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கீர்த்தனா அப்படின்னா என்னடா அர்த்தம்? உங்களுக்கு என்ன தோன்றது? ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனா என்ன தோன்றது? ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ், கரெக்ட். என்ன கான்டெக்ட்ல ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸா இருக்க முடியும்? ஒரு சண்டை வருது செல்லம், வீட்ல சண்டை வருது,
ஓகேவா? ஸோ எல்லா வீட்லயும் சண்டை ஜென்ரலாக வரும். ஒரு சண்டை வரும்போது கண்டிப்பா வீட்டு பெரியவங்க வந்து இப்போ அண்ணாக்கும் தம்பிக்கும் வருது, இல்ல அண்ணாக்கும் அக்காக்கும் வருது, இல்ல ஆ, அக்கா 2 பேருக்கு வருது. அப்ப வந்து உங்களுக்கு வீட்ல சமரசம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அது ஃபேமிலி இதுவா நடக்கிறது. இதுவே ஒரு கோர்ட் ரூட் சிஸ்டம்ல ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ஸ் எப்படிலாம் நடக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போகலாம். We are again going to see the same dispute methods like arbitration, mediation, conciliation, negotiation, லோக் அதாலத் அதெல்லாம் பார்க்க போறோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏடிஆர். என்ன சொல்லுவாங்க? ஏடிஆர் அப்ரிவேஷன்ல வரும். ஏடிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். சரியா? இப்போ ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நியூட்ரல் தேர்ட் பார்ட்டி 2 பக்கத்துலேருந்து ஆர்குமெண்ட்டை கேட்டு ஒரு நான் பைண்டிங் டெசிஷன் ஒரு பைண்டிங் டெசிஷன் எடுத்துட்டு வருது ஆர்பிட்ரேஷன். ஸோ எ பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் டிஸ்பியூட் பிட்வீன் 2 கம்பெனிஸை வந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் செட்டில் பண்ணி கோர்ட்டுக்கு போகாம செட்டில் பண்ணி வைக்கிறாரு, அப்படின்றது ஆர்பிட்ரேஷன். மீடியேஷன்னா எப்படின்னா, அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடக்கும். ஓகேவா? ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்கஷன். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணா. ஓகேவா? அந்த தேர்ட் பார்ட்டி மீடியேட்டர் என்ன பண்ணுவாருன்னா, he will do a discussion between அந்த பர்சன் அண்ட் அந்த பர்சன் ஃபார் அ அக்செப்டபிள் ரெசல்யூஷன். இதுதான் நீ பண்ணணும், ஓகேவா, இப்படிதான் பண்ணணும் அப்படின்லாம் மீடியேஷன் வர மாட்டாங்க. ஸோ இப்போ whenever there is a no divorce settlement அப்படின்னா immediate help spouse negotiator for divorce, அது மீடியேஷன். இது வீட்டில் நடக்கிறது. இன் அ ஃபேமிலி. ஸோ இன் அ ஃபேமிலி யார்? எய்தர் mother or father comes between husband and wife for a fair divorce settlement. கன்சிலியேஷன் அப்படின்னா மீடியேஷன் மாதிரி. இவங்களோட ரோல் என்ன தெரியுமா? தே சஜஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன்ஸ். ஒன்றும் இல்லைப்பா, பிரச்சனை கிடையாது, ஸோ வாட், அதனால என்ன, இந்த இந்த பிரச்சனைக்கு இது இப்படியும் பார்த்துக்கலாமே, இல்லை இப்படி கூட பார்த்துக்கலாம், ஓகேவா, அதனால நீங்க ஒரி பண்ணாதீங்க. அப்பனா யாரு? ஒரு ஒரு ஸ்ட்ரைக் போற டியூரிங் த டைம் ஆஃப் ஸ்ட்ரைக் the conciliator plays a role between employer and the employee. ஸ்ட்ரைக்லாம் பண்ணாதீங்கப்பா, வேணாம், பிரச்சனை வரும், லேபர் யூனியன்லாம் வேணாம், ஏன் அகெயின்ஸ்டா பண்றீங்க, உங்களுக்கு என்னமோ கண்டிப்பா போனஸ் கொடுக்க போறேன்னு தான் சொல்றாரு, பட் இப்போ கொடுக்க முடியல, எம்ப்ளாயர்கிட்ட ஏன்பா அவங்களை இது பண்றீங்க, போனஸ் தான் கொடுங்களேன், 50% அது அந்த மாதிரி பேசுறது கன்சிலியேஷன். நெகோசியேஷனா என்ன தெரியுமா? இன்ஃபார்மல் ஃபார்ம் ஆஃப் ஏடிஆர். 2 பேர்கிட்ட சண்டை வருது, ஓகே, 2 neighbors negotiate a solution. ஒரு ஒரு காம்பவுண்ட் வால் வருதுடா, காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழுறது, ஓகேவா, காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழுறது. அப்ப காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழும்போது 2 நைபர்ஸும் வந்து ஓகே, உங்க இது இந்த காம்பவுண்ட் வால் கட்டிடலாம், நான் 50% எடுத்துக்கிறேன், நீங்க 50% செலவு எடுத்துக்கோங்க, சுமூகமா முடிக்கிறது, ஓகேவா, அதுதான் நெகோசியேஷன். இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இன் இந்தியா இருக்கு இல்லையா, தட் ரிசால்வ் கேசஸ் வெரி குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி ஃபார் குட்டி குட்டி சிவில் டிஸ்பியூட்ஸ், மைனர் கிரிமினல் அஃபென்சஸ், அதுக்கெல்லாம் டிசிஷன் ஆஃப் அ லோக்கல் அதால்ட் பைரிங் அண்ட் cannot பி அப்பீல்டு. இப்போ வந்து ஒரு லோன் ரீபேமெண்ட் வந்து a banking dispute over loan repayment resolved in local அதால்ட், அந்த மாதிரி கண்ணா. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில்டா படிச்சோம்லடா ஷார்ட் நோட்ஸ்ல கீர்த்தனா, நந்தனா, இப்போ நம்ம அதை குட்டி குட்டியா படிக்கிறோம், ஓகேவா. ஒரே நிமிஷம்டா.
ரொம்ப important விஷயம் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா வரும். குவில்பாட் யூஸ் பண்றோம். மித்ரா சந்திராக்கும் குவில்பாட் மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துறாங்களா? யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சூப்பர். ஆமா ஆமா. கன்சிலியேஷன், மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன், நெகோசியேஷன், லோக்கல். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இங்க கூட இருக்குடா. ஏடிஆர், arbitration, conciliation, local mediation. It was suggested by arbitration. Arbitration agreement na agreement by the parties to submit to arbitration. Should be in writing, should be signed by parties. Conciliation already எடுத்துட்டேன்டா ஃபுல்லா. ஞாபகம் இருக்காடா? நந்தனா, மீடியேஷன், லோக் அதாலத் எடுத்துட்டோம். அவ்வளவுதான் கண்ணம்மா. கவர் பண்ணிட்டோம். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம ஞாபகம் இருக்கா? சிவிக்ஸ் கொஸ்டின் படிப்போமே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட் தெரியும்? வாவ், ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆ, நான் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா சொல்றீங்க. சூப்பர் செல்லம். எக்ஸ்பிளைன் ஹவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீஸ் ஈக்குவாலிட்டின்னு கேக்குறாங்க செல்லம். So fundamental rights enshrined in the Constitution, Part 3, Articles 12 to 35 provide the foundation for equality among citizens. The rights ensure that every individual is treated fairly and without discrimination, promoting social justice and inclusivity. Key articles ensuring equality. Okay. Article 14 என்ன சொல்றதுன்னா, ensures that every person irrespective of caste, religion, gender, or social economic status is treated equally before law, prohibits discrimination in the legal system. See, ஒரு டூ இண்டிவிஜுவல்ஸ் ஒரே சேம் கிரைம் பண்ணீங்கன்னாக்கா அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் வித்தவுட் ஃபேவரட்டிசம். அது ஆர்டிகல் 14. சரியாடா? டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னடா அர்த்தம்? உங்களுக்கு என்ன தோணுது? ஆ, ஒரு குட்டி பாப்பா வந்து எஸ்சி எஸ்டில இருக்காங்க. அவங்கள வந்து இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒன்று தெரியுமா? 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல அது தட் வாஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். சாரி. குட்டி பாப்பா பசங்க எல்லாம் இருக்காங்களா, எஸ்சி நீ எஸ்டி நீ ஓரமா உட்காந்துக்கோ, அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்றது வந்து தப்பு. இன்னொன்னு வந்து ரிசர்வேஷன் பாலிசிஸ், ஷெட்யூல் காஸ்ட் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதான் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ரிசர்வேஷன் பாலிசி ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் and scheduled tribes in education and employment. Okay. Article 16, equality in public employment. அப்படின்னா என்னன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல கொடுக்கணும். ஆனா அப்படி இருக்காடா இப்போ? அப்படி கிடையாது. ஓசிக்கு கொஞ்சம் கோட்டா, பிசிக்கு கொஞ்சம் கோட்டா, எம்பிசிக்கு கொஞ்சம் கோட்டா, தலித்துக்கு கொஞ்சம் கோட்டா இல்ல, அந்த மாதிரி இருக்கு. So person cannot be denied a government job solely based on their religion or caste. Okay. They ensures equal opportunity in government jobs for all the citizens.
நெக்ஸ்ட் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டினா என்னடா அர்த்தம்? தீண்டாமை. கரெக்ட். ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயம். நீ உள்ள வராத, நீ தலித், கோயிலுக்குள்ள வராத. ஓகே, அந்த மாதிரிலாம் சொல்றது. டிக்ளேர்ஸ் untouchability as illegal and punishable by law. Aims to eliminate caste-based discrimination and promote social equality. Denying entry to Dalits in temples or public places is punishable under the Protection of Civil Rights Act 1955. அப்புறம் டைட்டில்ஸ். இப்போ prohibits a state from granting hereditary titles to maintain equality. ராஜா, நவாப், அந்த மாதிரி military and academic titles like doctor or professor are allowed. ஆனா இப்போ வந்து பிரிட்டிஷ் era titles like sir, பௌதூர் சிங் are not recognized in independent India. புரியுதாடா abolition of titles என்ன சொல்றாங்கன்ட்டு? ஸோ என்ன end of the day all individuals are treated equally before law. There should not be any discrimination. There should be complete access for all the employment opportunities, and every citizen has got the right to vote and participate in governance. இதெல்லாம் தான் முக்கியமான rights that promotes equality. இது fundamental rights செல்லம். Next, how customs are a source of law. See, in some of the legal system, court decisions are binding as a law. On the basis of above decisions, three major sources of law can be identified in any modern society as follows: customs, judicial precedent, and legislation. Customs to be valid must be observed continuously for a very long time without any interruption. A practice must be supported not only for a very long time, but it must also be supported with the opinion of the general public. Every custom need not become law. Correct? Custom na enna, law na enna நினைக்கிறீங்க கண்ணா? வெரி குட். சூப்பரா. கஸ்டம்ஸ்ன்றது நம்ம வந்து கரெக்ட். இப்போ வந்து மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்றது லா, தாலி கட்டிக்கிறது கஸ்டம். புரியுதாடா? அதான் கஸ்டம்ஸ்க்கும் லாக்கும் டிஃபரன்ஸ். கஸ்டம்ஸ் வேலிட் ஆகணும்னா கண்டினியூஸ்லி ஃபார் அ வெரி லாங் டைம் வித்தவுட் எனி இன்டரப்ஷன் இட் இஸ் அப்சர்வ்டு. ஹவவர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப நாள் இருக்குன்றதுனால அதை லாவா பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்து மேரேஜ் ஆக்ட் prohibits marriages which are within the prohibited degrees of relationship. The act still permits marriages within the prohibited relationship if there is a proven custom within a certain community. So ancient customs side custom was considered as the important source of law. ஆனா with the passage of time and an advent of modern civilization என்னாச்சு, the customs of importance of customs also diminished, and sources such as judicial precedents and legislation gained importance. கஸ்டம்ஸே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கஸ்டம்ஸ், லோக்கல் கஸ்டம்ஸ், கன்வென்ஷனல் கஸ்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. கஸ்டம்ஸ் த்ரூ அவுட் த ஸ்டேட் நிறைய இருக்கும் இல்லையா?
இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு கஸ்டம் எப்படின்னா அவங்க மேரேஜஸ்லாம் எவ்வளவு நாள்டா கோயம்புத்தூர் மேரேஜ்? கோயம்புத்தூர்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த டெக்ஸ்டைல் ஓனர்ஸா இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன எவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணுவாங்கடா உங்களுதுல எப்படி? யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கீர்த்தனா. சொல்லுங்கடா கீர்த்தனா. நந்தனா நீங்க சொல்லுங்க நந்தனா. ம். ஓ அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. ம். எங் 3 days. 3 days. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இப்போ மராட்டி இப்போ மார்வாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் மெஹந்தி, ஹல்தாவா என்னமோ ஹல்தி, அது சங்கீத், கிட்டத்தட்ட 1 வீக் போகும் இல்லையா? ஸோ ஆமா நான் 1 வீக் பார்த்துருக்கேன். அது தவிர கல்யாணத்துக்கு முந்தின நாள் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய அவங்களதுல நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க கஸ்டம்ஸ். ஆனா அதெல்லாம் லாவ்ல இருக்கான்னா எதுவுமே கிடையாது. லா என்ன சொல்றதுன்னா ஆல் மேரேஜஸ் ஷுட் பி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஈவன் இஃப் இட்ஸ் நாட், நீங்க லீகலா வந்து தாலி கட்டுறதுன்னு அதான் தாலி கட்டுறதுன்றது கஸ்டம் ஆஃப் இது. அண்ட் ஒன்லி இஃப் யூ கெட் த சர்டிஃபிகேட் ஆஃப் மேரேஜ் யூ வில் கெட் ஆல் யுவர் பாஸ்போர்ட் இல்ல விசா எல்லாமே த்ரூ அவுட் ஆகும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து போய் செட்டில் ஆனோம்னா யூஎஸ்லலாம் இது ரொம்ப மேண்டேட்ரி இல்லையா? ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் we should understand one point is customs. அத வந்து முன்னாடி ஒரு சோர்ஸ் ஆஃப் லாவா சொல்லியிருந்தாங்களே தவிர ஆனா இப்போ இந்த ஆம், இந்த passage ஆஃப் டைம் இட் ஆல் சேஞ்ச்டு. அப்போ ஜெனரல் கஸ்டம்ஸ்ன்றது த்ரூ அவுட் த ஸ்டேட் ப்ரிவைல் ஆயிருக்கிறது, லோக்கல் கஸ்டம்ஸ்ன்றது அப்ளிகபிள் டு அ பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் அ பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் த கண்ட்ரி. கன்வென்ஷனல் கஸ்டம்ஸ்ன்றது they are binding on the parties to an agreement. When two or more persons enter into an agreement leading to a trade, it is presumed in law that they make the contract in accordance with the established convention or usage of the trade. கஸ்டம்ஸை வந்து ஒரு சோர்சஸ் ஆஃப் லாலாம் கண்டுபிடிக்க முடியாது கண்ணா. ஓகே. அண்ட் வந்து இது வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு வேலிட் சோர்சஸ் ஆஃப் லா அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஸோ என்ன சொல்ல வராங்க, ஹவு கஸ்டம்ஸ் ஆர் சோர்சஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்றது வரதுக்கு எப்படின்னா, before they before legal codes are formed, society followed customs to regulate behavior. Okay, many modern laws have evolved from long standing customs. Common law in English developed from local customs. Courts recognize customs when resolving disputes, particularly in personal laws, property laws and commercial practices. See இப்போ வந்து often codify customs into statutes. Hindu Marriage Act based on Hindu customs. Customs become legally binding when they are consistently followed and accepted. அது ஒண்ணு. அப்புறம் filling legally gaps when statutes and precedents do not provide a clear answer. See, statutes அப்படின்னா என்ன அர்த்தம்னா, like what I am trying to say is, if you do not have any references of the same judgment, so for a particular case, okay, அப்போ court sometimes may refer to customs but not always. Sometimes customs fill the legal gaps. Sometimes it is recognized by court. Nah. Sometimes it is because it's been followed historically. Sometimes they follow it like common law in England developed from local customs. ஆனா என்ன நடைமுறை நடக்கிறது அதெல்லாம் கிடையாதுப்பா. must be in, அதாவது ஒரு கஸ்டம் வேலிட் கஸ்டமா ஃபார் அ கஸ்டம் டு பி ரெகக்னைஸ்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் லானா ஆன்டிக்விட்டி ரொம்ப நாள் ப்ராக்டிஸ்ல இருக்கணும், ஒரு இன்டரப்ஷன் இல்லாம ஃபாலோ ஆயிட்டு இருக்கணும், ஆர்பிட்ரேட்டரி இருக்கக்கூடாது, பப்ளிக்கு பாதகமா எதுவுமே இருக்கக்கூடாது, should not contradict the existing statutes, should be very well clear and well defined. Hindu and Muslim personal laws derive many principles from religious customs. Commercial practices such as trade usages in market law have been upheld in courts. Common law வந்து see
இங்கிலாந்துல இருக்கிற காமன் லா evolved from ancient customary laws. ஓகேவா? So what is the conclusions is customs have played a crucial role in the evaluation of legal system, where modern laws are primarily based on statutes and judicial precedents. Customary laws continue to influence legal decisions, especially in personal law, property law and commercial law. ஓகேவா செல்லம்? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, கஸ்டமை வந்து எப்படி லாவா எடுத்துக்கிற அப்படின்றது சொல்றாங்க. ஹிஸ்டாரிக்கல். ஆனா இது நடைமுறையில இருக்கானா கிடையாதுடா. நோ நடைமுறை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ப்ராக்டிஸ் நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணேன்னா அது கஷ்டமா ட்ரை ஆகுது. கஷ்டமா போனதுக்கு அப்புறம் அந்த லாவா கன்வெர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்னு சொல்லாமே தவிர இப்ப இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஓகே, சூப்பர். ஸோ செல்லமா இந்த டபுள் ஜெப்பர்டி வந்து நான் ஆர்டிகல் 22 நாளைக்கு எடுக்கிறேன். ஓகேவா? சில கேஸ் ஸ்டடீஸ்லாம் நான் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதோட சேர்த்து இது எடுத்துடுறேன். ஸோ மாடியூல் 1ஓட ஹை லெவல் கொஷின்ஸ் முடிச்சிட்டோம் செல்லம். இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஓடுது, ஃபேக்டரிஸ் ஆக்ட், லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இது எல்லாத்தையும் இதோட டாபிக் 1 அதெல்லாம் போட்டு உங்களுக்கு இந்த ஃபைல் அமுச்சு விட்றேன். இதுல எல்லாமே இருக்குடா. சிலபஸ் ஸ்ட்ரக்சர், சிலபஸ் பிரேக்கப்ஸ், லிங்க்ஸ், அப்புறம் அதை தவிர எல்லா இதையும் செல்லமா எனக்கு ஒரே ஹெல்ப், எல்லாரும் கொஞ்சம் உங்களோட ஒரே ஒரு வாட்டி இமெயில் ஐடி மட்டும் அமுச்சு விட முடியுமா இந்த குரூப்ல, லா குரூப்ல? இமெயில் ஐடி மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா இந்த ஃபைல்ஸ் பற்றி அனுப்பிச்சிடுறேன்டா கண்ணா. ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி. சாரி, இந்த அதர் இது இருக்குல்ல, இது எல்லாமே ஃபுல்லுத்தையும் அனுப்பிச்சு விட்டுடுறேன். ஓகே, மாடியூல் 1 சேர்த்து, பிஸ்னஸ் எத்திக்ஸை சேர்த்து, ரெக்கார்டிங்கோட லிங்க்ஸ் எல்லாமே, அதாவது எக்ஸல் ஃபைல் அமுச்சு விட்டுறேன். அமுச்சு விட்டுட்டு நீங்க அதுல ஒரு ரெபாசிட்டரியே வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு விட்டுடுங்க. நாளையிலேருந்து நாளைக்கு மட்டும் வேண்டாம், நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், நான் டைமிங் சொல்றேன். நாளையிலேருந்து கம்பெனிஸ் ஆக்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா we will have the complete end to end studying of companies act. ஓகேவா? ஸோ இதோட ரெக்கார்டிங் எல்லாம் பாருங்க கண்ணா. ஓகே, எல்லா எக்ஸல் ஃபைல்ஸ் ஆன்சர்ஸோட இருக்கும். கேஸ் ஸ்டடீஸ் எங்கெல்லாம் நான் எடுக்கலையோ அதை மட்டும் நான் இன்னைக்கு ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு மட்டும் பார்த்துறேன் கேஸ் ஸ்டடீஸ். ஸோ அதை அமுச்சு விட்டுறேன். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்காடா மித்ரா? ஏதாவது டவுட் இருக்காடா மித்ரா? ஓகே, சூப்பர். ஸோ I want a date where 3 of you can take up company other act மட்டும் டெஸ்ட். இது மட்டும், இந்த ஸ்ட்ரெச் மட்டும் ஒரு டெஸ்ட் எழுதணும். நீங்க சொல்ற டைம்ல I will send you the question paper. இந்த ஸ்ட்ரெச் எல்லாமே ஒரு சாப்டர்ல 5 கொஸ்டின் இருக்குடா. 5 to 6 கொஸ்டின் இருக்கு செல்லம். ஸோ 5 இல்ல 7 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8, 1 2 3 4 5 6 7 8 9 10, 100 கொஸ்டின் இருக்கு. 100 கொஸ்டின்ஸ். இல்ல நான் ஒன்று பண்றேன், மொத்தமா எழுத வேண்டாம். 1 2 3 4 5 இந்த 5 ஆக்ட் மட்டும் என்னைக்கு உங்களால டெஸ்ட் எழுத முடியும்? I will give you 3 dates. பாக்குறீங்களா? நான் லீவ்ல போறேன்ல, லைக் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எழுதுறீங்களா, செகண்ட் எழுதுறீங்களா, தேர்ட் எழுதுறீங்க? இல்லடா, இந்த 5 இது இருக்குல்ல, 1
2 3 4 5 இந்த 5 ஆக்ட். அண்ட் மாடியூல் 1. மாடியூல் 1 இப்போ 5 ஆக்ட் தான். எதுன்னு சொல்றேன்டா, இங்க பாருங்கடா.